ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோதியம்பாக்கம் பாவூர் பக்கத்தில் இருக்கிற காகபுஜண்டர் குரு கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் சுற்றுலா தலங்களை பற்றியும் நிறைய ஆலயங்களை பற்றியும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சென்னையிலேருந்து செய்யாரில் இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியிருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பும் போது இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான காகபுஜண்டர் சித்தர் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. சரி, போய் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம். சென்னையிலேருந்து 93 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குது. போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். போகிற வழிலாம் பார்த்திங்கனாவே இந்த செய்யாறு தாண்டும் போதே ஒரே பசுமையாக பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதனாலே அங்கே ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வயலெல்லாம் ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே அப்படியே பசுமையாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தடவை எங்கள் கூடவே என்னோடய அம்மா அப்பா, என்னோடய தம்பிங்க, என்னோடய அத்தை மாமான்ட்டு ஒரு 8 பேர்கிட்ட நாங்கள் போயிட்டுருக்கோம். இவங்க கூடவே வீடியோ பார்த்துட்ருக்க உங்களையும் நான் சேர்த்து கூட்டிகிட்டு போக போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயில் செய்யார்லேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்தில் போய் நம்ம ரீச் ஆகிடலாம். நம்ம இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காகபுஜண்டர் சித்தரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். இவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர். சித்தர்களிலே ரொம்ப தொன்மையானவர் இந்த காகபுஜண்டர் தாங்க. இவரோட பிறப்பு பற்றி புராண கதைகளில் 2 வேறுபட்ட கதைகள் இருக்குது. அதில் ஒன்று, ஒரு சமயம் தேவலோகத்தில் பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் தேவகணங்கள்லாம் மது அருந்திட்டு சந்தோஷத்தில் நடனம் ஆடிட்டுருக்காங்க. அவங்க குடித்த அந்த மது ஓடுற தண்ணியில் கலந்து அங்கே இருக்கிற அன்னப்பறவையும் அதை குடிச்சிட்டு சந்தோஷத்தில் நடனம் ஆடிட்டுருக்கு. இதை சிவனும் பார்வதியும் ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் சிவனின் தலையில் உள்ள சந்திரனின் கலை ஒன்று காகமாக உருவெடுத்து அங்கே இருக்கிற ஒரு அன்னப்பறவையுடன் உறவு கொண்டதால் அந்த அன்னப்பறவை 21 முட்டைகளை இட்டது. அதில் பார்த்திங்கன்னா 21 முட்டையில் 20 முட்டை அன்னமாகவும் ஒரே ஒரு முட்டை காகத்தோட அம்சமாக இருந்தது. அந்த காகம்தான் மனித ரூபம் பெற்று காகபுஜண்டர் சித்தராக மாறியிருக்காரு. இதனாலே நினைத்த நேரத்தில் காகமாக மாறுற சக்தி இந்த சித்தருக்கு இருக்குது. இவர் காகை வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சாகாத வரம் பெற்றவராக வாழ்ந்திருக்காரு. புராண கதைகள் படி இந்த காகபுஜண்டர் பல பிரளயங்கள் ஏற்பட்டு உலகம் அழிந்ததையும் மீண்டும் பிரபஞ்சம் தோன்றியதையும் பார்த்துருக்காரு. இவரோட பிறப்பு பற்றி இன்னொரு புராண கதையில் பார்த்தீங்கன்னா, வாரிசு என்னும் முனிவர் மீது கணவனை எழுந்த ஒரு பெண் ஒருத்தி காதல் கொள்கிறாங்க. முனிவர் அந்த பெண்ணை சபித்து கணவன் இழந்த நிலையில் இன்னொருவர் மீது நாட்டம் கொண்டதால் உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிடுறாரு. அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தை தாங்க காகபுஜண்டர்னு அழைக்கப்படுறாரு. இந்த சித்தருடைய சிறப்புகளை நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே ஒரு கழனியில், யார் வீட்டு கழனின்னு தெரியல, என்னோட மாமா எங்கள் அத்தை வீட்டுக்கார் கழனியில் இறங்கி அந்த பண்ணைக்கீரையோட விதை, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. மாமா போதுமா, அறுவடை பண்ணது போதுமா மாமா? இப்போ எப்படி மாமா மேலே ஏறுவேன்? ஓகே ஓகே. கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க. இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த கோயில் பாஸ்கர மகரிஷியால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் கட்டி ஒரு 25 வருஷம் கிட்ட ஆகுது. ஜூன் 2003 பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 50% தான் வேலை முடிஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வர ஃபண்டை வச்சு தான் இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் உலகில் எங்குமே இல்லாத பல சிறப்பு அம்சங்களோட இந்த கோயில் கட்டப்பட்டு வருது. முதல் முறையாக உலகில் இருக்கிற அனைத்து தெய்வீக சாம்ராஜ்யத்தின் அனைத்து வானவர்களுமே இங்கே காகபுஜண்டர் தலைமையில் நடைபெறும் தெய்வீக சபையில் ஒன்று கூடுவது போல் இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் 4 நுழைவாயில்கள் இருக்குது. ஒவ்வொரு நுழைவாயிலிலும் அதிகார மூர்த்திகள் என அழைக்கப்படும் வெவ்வேறு சக்தி வாய்ந்த வானவர்கள் இருக்கிறாங்க. இது போல் உலகத்தில் எந்த கோயிலுமே இல்லை. இதுதாங்க இந்த கோயிலோட சிறப்பு. இதனாலேயே இந்த கோயிலோட தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்குது. இந்த கோயில் கருவறையில் 16 கரங்களுடன் காகபுஜண்டரும் அவங்களோட மனைவி பகுலா தேவியும் காட்சி தராங்க.
இவர் எப்படி அந்த அழியாத வரத்தை பெற்றாருன்றதை பற்றி பார்க்கலாம். காகபுஜண்டர் தீவிர சிவபக்தர். சிவனை தவிர வேற யாருமே வணங்காதவர். எங்கும் சிவம் எதிலும் சிவன்ட்டு இருக்கிறவர். காகபுஜண்டரோட பக்தியை உலகுக்கு உணர்த்துறதுக்காக சிவபெருமான் அவருடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் காகபுஜண்டரோட குரு காகபுஜண்டரிடம் திருமாலை வணங்க சொல்றாரு. ஆனால் புஜண்டர் மறுத்து விடுகிறார். குருவோட வற்புறுத்தல் அதிகமாவதால் ஒரு தடவை சிவனை வழிபாடு செய்யும் போது குரு வருவதை அறிந்தும் கண்டும் காணாமல் இருக்கிறாரு. இதனால கோபமுற்ற சிவன், காகபுஜண்டா, குருவுக்கு மரியாதை செய்யாதவன், எனது பக்தனாக இருக்க தகுதி இல்லாதவன், நீ இதுவரை ஜபித்த மந்திரங்கள் பலன் இழந்து விட்டாய். திருமாலை மதிக்கும்படி குரு சொன்னதை நீ ஏற்றிருக்க வேண்டும். மேலும் கோபத்தின் காரணமாக குருவிற்கும் மரியாதை கூட நீ செலுத்த தவறினாய். குருவிற்கு மரியாதை செலுத்தாத நீ இந்த பூமியில் 10,000 பிறவிகளுக்கு குறையாமல் பிறப்பாய், நரக வேதனை அனுபவிப்பாய் என்று சாபமிட்டார். இதை கேட்டு காகபுஜண்டர் நடுங்கி குருவிடம் மன்னிப்பு கேட்டார். குருவும் புஜண்டர் மீது அன்பு கொண்டு சிவபெருமானை வணங்கி சாப விமோச்சனம் தரும்படி கேட்கிறார். குருவின் மனிதாபிமானம் கண்டு மகிழ்ந்த சிவன் 10,000 பிறவிகளை 1000 பிறவிகளாக குறைத்து எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் பிறவிக்குரிய துன்பங்கள் எதுவும் அணுகாது என்றும் உலகமே அழிந்தாலும் காகபுஜண்டர் அழிய மாட்டான் என்றும் வாக்களிக்கிறார். இப்படி 999 பிறவிகளை எடுத்து முடித்த காகபுஜண்டர் கடைசியாக ஒரு அந்தணரின் வீட்டில் பிறந்து முந்தைய பாவத்திற்கு பரிகாரமாக ராம பக்தராக மாறி ராமனை காண தவம் செய்கிறாரு. இதனால தான் காகபுஜண்டர் பல பிரளயங்கள் ஏற்பட்டு உலகமே அழிஞ்சாலும் இவர் மட்டும் அழியாம பல யுகங்கள் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஜீவசமாதி பொருந்தாது. ஏன்னா அவர் சர்வேஸ்வரர். பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய குரு இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருடைய ஒரு கலையை பதிச்சுட்டு போயிட்டாரு. இங்கே எப்போ அவர் இருக்காரு, அதுதான் அவர் எவர் லாஸ்டிங்களா சிரஞ்சீவி. அகஸ்தியரோ அதே மாதிரி. ஆமாம், கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய குரு. இந்த கோயிலில் நாடி ஜோதிடமும் பார்க்குறாங்க. அதேமாதிரி 12 ராசிக்கு உண்டான நூல்களும் இங்கே இருக்குது. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க ஓம் நற்பவி என்ற வார்த்தையை உருவாக்கிய சித்தர் இவர் தாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லது உண்டாகும். அதாவது இந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது உச்சரிக்கிற நமக்கும் நல்லது நடக்கும், இதை கேட்குறவங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த அருமையான காகபுஜண்டர் குரு கோயிலை பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நற்பவி.